ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபாக் டு கிரீன். திஸ் இஸ் அபிஷா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஸோ அது கூடாலவே அதையும் வந்து விசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து அந்த கண்டென்ட் பற்றி வந்து பேச போகிறோம். மெயின்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சேனல் பற்றி வந்து பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் யோசிக்காமலே வந்து ஏதோ ஒன்று மற்றவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக அவசரமாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டைட்டில் வரோன்னு வச்சுக்குவாங்க, கண்டென்ட் வந்து ஏதோதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதில் மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சேனல் அப்படின்னாலே நீங்கள் நிறைய வந்து இப்போ யூடியூப் சேனல் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது எஜுகேஷன் கண்டென்ட் மட்டுமே தான் இருக்கும். அதுக்குன்னு கரெக்டாக வந்து ஒரு ப்ராப்பர் டைட்டிலும் கொடுத்துருவாங்க. அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நானும் வந்து எஜுகேஷன் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா என்னோட பையன் வந்து 11th படிக்கிற டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதே எஜுகேஷன் சேனல் தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்த டைம். அப்போ வந்து பையனுக்கு வந்து நான் வந்து டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா மற்றுள்ள பசங்களுக்கும் வந்து அது பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து பையனுக்கு வந்து சொல்லி கொடுக்குற டைம் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு 1 ஹவரில் ஷூட் பண்ணி முடிச்சு அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சிலருக்கு மேபி வந்து அது வந்து டைம் எடுத்துக்கலாம். என்னை விட ரொம்ப ஈஸியான டக்குன்னு போர்ட்லேயே வந்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க கேப்பபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த எஜுகேஷன் சேனல் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறது. ஸோ அந்த கொரோனா டைமில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட எஜுகேஷன் சேனல். ஸோ அந்த எஜுகேஷன் சேனலில் வந்து நான் எந்த விதமான அதர் கண்டென்ட்டையும் வந்து நான் வந்து சேர்த்தது கிடையாது. எஜுகேஷனுக்காக மட்டுமே நான் வந்து டீச் பண்ணுறதை வந்து அதில் போட்டுருவேன். நோட்ஸ் வந்து அழகாக கொடுத்துருவேன். மெயின்லி பார்த்தீங்கன்னா 11th 12th அந்த டைம்லேயே நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு என்னோட பிள்ளை வந்து 10th படிக்கிறாங்க, 10th போடுங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக வந்து சில வீடியோஸ் வந்து 10th வந்து ஆட் பண்ணியிருப்பேன். முன்னாடி சின்ன கிளாஸுக்கு கேட்டிருந்தீங்கன்னா அதையும் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட எஜுகேஷன் சேனல். ஸோ 11th 12th பையன் முடிச்ச பிறகு கொஞ்சம் வந்து கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ திருப்பியும் வந்து ஓகே நம்ம வந்து தெரிஞ்சதை வந்து டீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி வந்து புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியறதுக்காக தான் திஸ் இஸ் மை நியூ சேனல் அப்படின்னு போட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷன் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம போடுற டைமில் அதிலே வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டிருப்போம், திஸ் இஸ் மை எஜுகேஷன் சேனல் ஐ எம் டீச்சிங் அப்படிங்கிறத போட்டு எந்தெந்த கிளாஸுக்கு வந்து நான் போடுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட இந்த சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து காமனாக வந்து எல்லா கண்டென்ட்டையும் மிக்ஸ்டாக வந்து கொடுக்கறதுக்காக காமனாக வந்து ஒரு நேம் வச்சதான் அபாக் டு கிரீன் அப்படிங்கிறது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் எல்லா மேக்ஸிமம் வந்து கார்டனிங், அப்புறமா குக்கிங் அதில் இருக்கும், டிக்டாக் இருக்கும், ஃபங்க்ஷன் வீடியோஸ் இருக்கும், விலாக்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து கலந்து வந்து கொடுத்துருவேன். அதில் ஒன்று இல்லாமல் இருக்கிறது என்னோட எஜுகேஷன், அதாவது டீச் பண்ணுறது வந்து இதில் நான் கொடுக்க மாட்டேன். சிலர் பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் கூட அவங்க கார்டனிங் வீடியோஸ் போடுவாங்க. சிலர் வந்து விலாக்ஸையும் வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணுவாங்க. நார்மலி வந்து இந்த மிக்ஸ்டு வீடியோஸாக வந்து போடுறவங்க எதுலேயுமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவலை வந்து அதில் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி இப்போ நாம் வந்து நார்மலி வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட வந்து டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறது. இன்னொன்று வந்து அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ்டு கண்டென்ட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து எஜுகேஷன் சேனல் எஜுகேஷன் தேவைப்படுறவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. ஸோ நம்ம எஜுகேஷன் சேனல் தனியாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எஜுகேஷன் லெவலில் வந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றது வந்து காமனாக வந்து எல்லாமே பேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலி. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யோசித்து தெளிவாக வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து சூஸ் பண்ணி அதில் வந்து இறங்குங்க. மிக்ஸ்டு கண்டென்ட்னா மிக்ஸ் கண்டென்ட், எஜுகேஷன்னா செப்பரேட்டாக வந்து செப்பரேட் ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து எஜுகேஷனாக மட்டும் வந்து போடுங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணால், அவள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 years முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. மிக்ஸ்டு கண்டென்ட்டாக வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அவள் ஸ்டார்ட் பண்ணி என்ன பிறகு யாருக்குமே தெரியாது போல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லலை போல இருக்குது. ஆஃப்டர் வந்து ஒரு 1.5
இயர்ஸ் தாண்டி யாருக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. தெரிஞ்ச உடனடி நீ என்ன பண்ணுறது நானும் பண்ணுறேன் அப்படின்னு வித்தின் 2 டேஸில் வந்து நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் போல இருக்குது. அப்புறமா என்ன கண்டென்ட்னு போடவே தெரியாமல் அந்த கண்டென்ட் போடுறதா இந்த கண்டென்ட் போடுறதா எதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ அதில் வந்து போட்டு விட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்து பார்த்து டக்குன்னு வந்து ஒரு முடிவுக்கு வராதிங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்து வர்றதா இருந்தால் கூட கண்டென்ட் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். மிக்ஸ்டுனா மிக்ஸ்டு, எஜுகேஷன் லெவல்னா எஜுகேஷன், ஏதோ ஒரு டைட்டில் போட்டு அதுக்குள்ளாடி டான்ஸ் போடுறதா என்ன, இல்லை எஜுகேஷன் போடுறதா என்ன, கார்டன் போடுறதா என்ன, குக்கிங் வீடியோஸ் போட்டால் குக்கிங் வீடியோஸ் போடுறது, கார்டன் வீடியோஸ் போடுறது, கார்டன் வீடியோஸ் போடுறது. ஸோ இந்த மாதிரி யாரும் வந்து மற்றவங்கள பார்த்து வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து செலக்ட் பண்ணுங்கள். யாரோ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு போட்டா போட்டினால் ஸ்டார்ட் பண்ணுறது ஆகட்டும். சரி, அதுக்குன்னு யோசிச்சு வந்து ஒரு முடிவு பண்ணுங்க. இன்னொரு விஷயமும் என்னோட ஃப்ரெண்டு வந்து சொன்னா என்ன அப்படின்னா, அவள் ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது பிறகு இவன் என்ன வீடியோஸ் வந்து போடுறாளோ ஸோ அதுக்கு வந்து இது தாப்பில் வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டு விட்றதா. பார்த்தீங்கன்னா ஒரு முல்லை செடியை காமிச்சு எனக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து தலையில் வைக்கிறதுக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டோடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து வீடியோ போட்டுருவாங்களா. அப்படியெல்லாம் கிடைக்காது, டெய்லியெல்லாம் கிடைக்காது. பாருங்கள், என்னோடய செடி நான் கட் பண்ணி விட்டேன், பூத்த பிறகு கட் பண்ணி விட்டேன், 20 நாள் தாண்டி தான் என்னோடய செடி பூக்கவே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. ஸோ உனக்கு பிடிச்ச வீடியோவை வந்து நீ போடு. அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு மறு பேச்சு போட்டா போட்டி போட்டு ஒரு போடுறதுக்கு ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போட்டா போட்டியை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு உள்ளாடி இந்த மாதிரி போட்டா போட்டியாக வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து வாயை வச்சு பேசாமல் இருந்த அப்படின்னா மற்றவங்களும் பேசாமல் இருப்பாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக போட்டதுனால ஃப்ரெண்ட்ஸ் விடவே இல்லை. துரத்தி என்னென்ன குறை இருக்கோ கண்டுபிடிச்சி வேறு அவளுக்கு ஆப்போசிட்டாக வந்து போடுறது. ஸோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லது. மற்றவங்கள பார்த்து நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறது நினச்சிங்கன்னா அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. பட் மற்றவங்களுக்கு பாதகமாகாமல் உங்களுடைய வழியில் செல்வதற்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போடுற டைம் அதில் வந்து உண்மையை வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கற்பனைகள் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பற்றி ஒரு பூக்களை பற்றி நம்ம வந்து கவிதை எழுதலாம் இல்லை, செடி வளரும் விதத்தை பற்றி நம்ம வந்து கற்பனை பண்ண முடியாது இல்லையா. செடி வளருவதற்கென்று ஒரு டைம் இருக்கும், அதில் இருந்து காய்கள் வந்து தருவதற்கென்று ஒரு டைம் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான உரங்கள் போடுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போடுறாங்க ஒன்றுமே இல்லாமல் என்னோடய செடி வந்து வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் போடுவாங்க நான் இந்த உரங்கள் எல்லாம் போட்டேன் என்னோடய செடி எனக்கு பதில் தந்தது அப்படின்னு. ஸோ உண்மையை வந்து மற்றவர்களுக்கு கொடுங்க. ஒருத்தர் பார்த்தாலும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி யோசித்து வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணுறது யோசித்து பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கு போட்டா போட்டியாக பண்ணுவதற்காக ஒரு யூடியூப் வந்து நீங்கள் எடுக்காதீங்க. ஸோ அவங்கவங்க வேலையை பார்த்து அவங்கவங்க வழியிலேயே மற்றவர்களை சார்ந்து வாழாமல், மற்றவர்களை பார்த்து வாழாமல், மற்றவர்களை பின்பற்றாமல் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நடந்து செல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுசாக வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணினவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து நான் சொல்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து தெரிஞ்சதை வந்து நான் வந்து சொன்னேன். இது வந்து டெக்னிக்கல் சேனலில் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்டென்ட் வந்து போடுறப்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு கருத்து, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை வெற்றி பெறுவது வெற்றி அல்ல, மற்றவர்களை போட்டா போட்டி போட்டு வெற்றி பெறுவதும் வெற்றி அல்ல, மற்றவர்களை சார்ந்து வாழ்வதும் வெற்றி அல்ல, மற்றவர்களை பின்பற்றுவதும் வெற்றி அல்ல. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கே வழி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை சார்ந்து வாழ்வது என்ன, மற்றவர்களை பின்பற்றுவது என்ன, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழாமல் உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழுங்கள். போட்டா போட்டியாக போடாமல் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெறுவதே வெற்றி. பலரை சிந்திக்க வைக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.